சில பேர் நம்ம ஊரில் எல்லா ஊரில் தான் இருக்கான். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க, எதுக்குடா உனக்கு, போன மாதம் தானே சொன்னேன், எப்போ பார்த்தாலும் சார் என்ன பண்ணுறீங்க. சில பேர் காலையில் நம்மளை பொட்டி கடையில் பார்த்துருப்பான், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கும். சாயங்காலம் திருப்பி பார்ப்பான், எப்படி சார் இருக்கீங்க, என்னடா அதுக்குள்ளே டைஃபாய்டு வந்துடுமா, என்ன ஏதாவது பேசணுமா, எங்கே எதை பேசணும். ஏன் கெட்டி மேலே அடிக்கிறோம் தெரியுமா, கல்யாணத்தில் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது, வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும். ஏன்னா நம்ம எங்கே எது பேசுகிறோன்னு தெரியாது, நசமாக போவோன்னு ஓரமாக போயின்னு ஒருத்தன். நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல. அதுலேயும் சில இந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அதுலேயும் 60+, அந்த 60+ அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம், அறிவுரை யாருக்கு வேணாலும் வழங்கலான்னு. உறவுக்காரன்னா இன்னும் மாட்டோம். கல்யாணத்தில் நடுவில் உட்காருவான் சார், போகிறவரெல்லாம் பிடிச்சி பேச்சு கொடுத்துனுப்பான். ஒரு பொண்ணு அழகாக, ஒரு 18 வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு குறுக்க முறுக்க போகுது. இங்கே வா, சரஸ்வதி பொண்ணு தானே நீ, ஆமாம் தாத்தா இருந்துச்சு, உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, சரி பண்ணிட்டீங்க, அத்தோடு முடிஞ்சிச்சு. சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிச்சு. அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான், அது எல்லார் எதிர்க்கும் கல்யாணத்தில் தான் கேட்பான். இந்த பையன் போனா வச்சுங்க, அதைங்களா சமசம் பையன் தானே நீ, ஆமாம் தாத்தா 20 அரியர்ஸ் வச்சுருக்கியாமே, முடிஞ்சு போச்சாவன். படித்து முடித்தவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க, தலை கட்சிச்சா. வேலைக்கு போகிறவனை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான், இங்கே வா ப்ரமோஷன் எப்போ, இல்லை வச்சுங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னுவான். ஆயிடுச்சு சார், கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க, சார் குழந்தை இல்லைன்னு வாங்க. அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறதாங்கலாம். ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை. அவங்ககிட்ட இவன் கேட்பான், சார் ஏன் அப்படின்னா, என்ன ஏன்னு கேட்பான். ஏன்னா ஏதாவது சொன்னான்னா இவன் டாக்டருக்கு பேராக சொல்லுவான், அந்த டாக்டரை பார், இந்த டாக்டரை பார், இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அதுக்காக அலையிறான். குழந்தை பிறந்தது வச்சுங்க, குழந்தை பிறந்தது என்ன குழந்தை, ஆம்பளையா, என்ன குழந்தை, பொம்பளையா, வேற என்னடா பிறக்கும். எதுவும்னா எங்கே எது பேசுறதுன்னு தெரியாது, எது பேசக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்கிட்ட என்ன பேசணும் தெரியாது. அவன் பாவமாக ஒரு 7 நாள் இருந்திருப்பான். இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு இவன் இந்த காஞ்சி போன சாத்துக்குடி எடுத்து போவான். இந்த ஆஸ்பத்திரியில் சேர்ந்த இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான். அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான். அதாவது என்ன பேசுகிறோம், தயவு செய்து அந்த பேசும்போது யோசிங்க. ஆஃபீஸர் கூப்பிட்டா கூட, நான்லாம் அப்படி ஏன் ஆஃபீஸரு எனக்கு தெரியும், அவரே நம்மகிட்டே கேட்பார், இந்த 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 ஆஃபீஸில் என்ன மாதிரி யோக்கியம் உண்டாயா அப்படின்னு நம்மக்கிட்ட. என்னங்க சொல்லுவீங்க, இல்லைன்னு சொல்லணும் நியாயமாக. ஆனால் ஆஃபீஸர் என்ன சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாதா சார், போ சார், அதாவது எல்லாம் தெரியும் போ, யோசிச்சு பேசு சார். நல்லது செஞ்சால் கூட பிரச்சனை வர சார். நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன். இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்ராஜ் காலேஜ் தெரியும்ல, அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்ராஜ் வழியாக போகிறேன், எக்மோர் போகணும். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேர்ள், என் கண் எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடின்னு போகிறான், பைக்கில் போயிட்டான். நான் போகிறோம், அங்கிள் என்னம்மா பேக்கை பிடின்னு போயிட்டான் அங்கிள். ரொம்ப பாவமாக இருந்தது. செகண்ட் இயர் படிக்குதான். பைக்கில் என்னமா இருக்குதுன்னு நான் நினச்சேன், இது பணங்கன்னு வச்சுருக்க போல இருக்குதுன்னு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது, புக்ஸு உள்ளே இருக்குது, பர்ஸு உள்ளே இருக்குது, லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல, என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள், என் மொபைல் எடுத்து போயிட்டான்ச்சு. நான் சொன்னேன், நான் கவலைப்படாது, இப்போல்லாம் போலீஸில் ஜிபிஎஸில் கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நல்லது செய்கிறேன்னு
ஸ்டேஷனுக்கு போனேன். என் கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல. இந்த பொண்ணு போச்சு, சார் நான் என்ன, இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பையன் பைக்கில் பையன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அப்படின்னாரு. அதான் அங்கிள். இது திருப்பி என்கிட்ட பார்த்து எங்கடா உன் கூட வந்தவன் அப்படின்னாரு. கூட வந்தவனா? அந்த பொண்ணு சொல்லுது, நோ சார், இது எல்லாம் கூட்டுக்கலவானிங்க. 2 பயப்பில் வருவான், ஒருத்தன் பையன் தூக்குவான், இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அப்புறம் போய் பிரிச்சுப்பானுங்கண்ணா. சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுருந்தான் சார். அவர் இதை சொன்னவொன்னே கை வெட்டிட்டார். அரை வரை ஆச்சு சார். வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம். ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன, அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நீ இவ்வளோ பேசுறிய, என்னமோ பொது சேவை செய்கிறேன்னு, இதே ஒரு கேள்வி பைய தூக்கின்மை தான் வந்துருப்பேயா? எனக்கே சந்தேகம் வந்துச்சு, அவள் உள்ளில் போயிருப்பாள். கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன். ஒரு கிரகப்பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார்? அவன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலைகிறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும். கிரகப்பிரவேசம் போகணுமா, கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு, பொங்கல், வடை, இட்லி, காப்பி குடி, முடிஞ்சால் கவர் கொடு, இல்லை உடு, வாழ்க வளமுடன் வந்துரு, அவ்வளோதான் பண்ணணும். அது தயவுசெய்து இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும். ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது. அவன் கடனை வாங்கின்னு வந்து இஎம்ஐ கட்டணுன்னு வந்து உட்காந்துக்கிறான். வந்துருக்கப்பா சார், எவ்வளோ ஆச்சு, என்ன நீ கொடுக்க போறியா, என்ன எதுக்கு அந்த கேள்வி, எவ்வளோ ஆச்சு? அவன் வந்து இவங்கிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான். கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் இவன் யோசிப்பான், சார் எவ்வளோன்னு சொல்கிறது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம், இவன் மட்டும் எப்படி இவ்வளோ வாங்கிட்டான், அதெல்லாம் யோசிப்பான். ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாச்சு போகிறவனே பக்கத்து சீட்டுக்காரன் தான், அந்த பயம் இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, எவ்வளோ ஆச்சு, கம்பி முறுக்கு கம்பி தானே, டேய் நீ என்ன பண்ண போகிற போ. சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார், ஃபஸ்ட் ஃப்ளோரில். என் ஒய்ஃப் சொன்னாங்க அப்போவே, கிரகப்பிரவேசம்லாம் ஒன்றும் வேணாம், கணபதி பூஜை பண்ணிவிட்டு போயிடலாம். நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு? ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா, தாய் மாமா வந்தார். அதான் அந்த உறவு எதை பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தார், எவ்வளோ ஆச்சு வந்தார். மாமா வேறு வழியில் சொன்னேன். அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க. இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சவுறு இடிச்சு பெருசாக்கலாமா என்ன? ஏன் அந்த சவுறு அந்த ஃப்ளாட்டுக்காரன் இருந்துன்னு, அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்காரன். அப்போ அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்படின்னு, இது கிரவுண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் சீலிங் அப்படின்னு. சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார், ஏண்டா 65 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த சவுறு உண்டு இல்லைன்ற, அந்த சவுறு உண்டு இல்லைன்ற, 65 லட்ச ரூபாய்க்கு உண்டு என்னது தாண்டா வாங்கினேன்னாரு. சார் ஒரு நிமிஷம் நாளே பயந்துட்டேன் சார், ஒருவேளை ஏமாந்துட்ட போல. ஒரே செகண்டில் அவ்வளோ விட்டாதாக்கிட்டார். இத்தனைக்கும் அவர் படிக்காதவருங்க, ஸ்கூல் போகாதவர். ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க, லேண்டில் எவ்வளோ வரும்னு தெரியல, ஏன்னா திடீர்னு பூகம்பம் 8.5 ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அப்புறம் அவசகுணமாக பேசுறது கூட ஆச்சரியம் இல்லை. அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்ககிட்ட கேட்டு வந்துருக்காரு. ஏன் சார் இந்த ரிக்டர்னு பேசுகிறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுறது, ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுறது. இல்லைன்னா மழையை வந்து சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம், இல்லை பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம். இவர் யார்கிட்ட கேட்டு வந்திருக்காரு என்னை காலி பண்ணுறதுக்குன்னு. அப்படியும் ஒன்றும் இல்லை, அப்படியும் வந்தார். சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்பிடணும் சார். சாதாரணமாக லிஃப்ட்டை விட்டு இறங்குனா ஒரே சமமாக தான் தரம் இருக்கும். ஆனால் எங்கள் இன்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணுன்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசப்படி மாதிரி வச்சார், குட்டி வாசப்படி 1 2. இங்கே வந்து நின்ட்டார், டேய் இந்த ஃப்ளாட்டு வாஸ்துவில் கட்டினதா அப்படின்னாரு. ஆமாண்ணே. இல்லையே இவர், ஏமாம்மாண்ணே. இல்லை சீன வாஸ்துபடி இது தப்புன்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன பீச்சிங்லையா கட்டியிருக்கிறேன்? அது கூட சொன்னார், அதுக்கு இல்லைடா, எப்போவுமே படிக்கட்டுன்றது
லாபம் நஷ்டம் லாபம், அப்படி தான் இருக்கணும். வாஸ்துப்படி உன் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது. அதனால் எல்லா கிரகப்பிரவேச அன்னைக்கு பேசுகிறான். என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா, எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இடிச்சிடலாமான்னு. எது கிரகப்பிரவேசம் இன்றைக்கே இடிச்சிடலாமான்னா நான் சொன்னேன் இடிக்காதேன்னு. நம்ப மாட்டேங்க சார். அதனால் சொல்லிட்டு போயிட்டார். அது பொய்யோ கையோ, ஆனால் லிஃப்ட்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கினோடனே எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார். லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம். இடிக்கவும் இல்லை, மனசு வர மாட்டேது இடிக்கிறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் போய் படிக்கட்டுக்கிட்டே நிற்பேன், மாமா ஞாபகத்துக்கு வருவார். எதுக்கு பிரச்சனை? ஒரே தவு கங்காரு மாதிரி எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆச்சு இல்லையா? சரியாக போச்சு சார். குடும்பமே உணர்ச்சி பூர்வமாக நடத்தக்கூடாது சார். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, குடும்பம் நீ நடத்த வேண்டும் என்றால் அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தாது, அறிவுபூர்வமாக நடத்து. அப்பொழுதுதான் வாழ்க்கை வழங்கும். குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட நம்ம உணர்ச்சி. இப்போ பாருங்களேன், நிறைய வீட்டில் குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது, கதை சொல்கிறதுலாம் கிடையாது, மொபைலை கொடுக்குறோம். சார் மிக்கி மவுஸ் பார்க்குறான் பையன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வளர்கிற குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா, எதை அடிக்கடி பார்க்குறாங்களோ முகம் அதுபோல் மாறும். இது ஆய்வு சொல்லுது. நீங்கள் மிக்கி மவுஸே பார்த்துருந்தா வச்சுக்கலேன், வளர்ந்தானா எலி மூஞ்சா இருப்பான். கதை சொல்லுங்கள் தயவு செஞ்சு, நிலாவை காமிங்க. சரி, நம்மளே நிலா பார்த்து நாளாச்சு. எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம் கடைசியாக நிமிந்து? எத்தனை பேர் நிலாவை பார்த்துருக்கோம் நிமிந்து? எப்பவும் டென்ஷனாக சுற்றுறோம். சிந்திக்கணும், எதுவாக இருந்தாலும் சிந்திக்கணும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது சிந்திக்கணும். அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது. குழந்தை சார், ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க. அந்த மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசலை, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது. நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுங்க. தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாருங்க. வாங்கின பட்டாசு எப்போவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம்? தீபாவளிக்கு பையன் கேட்குறான்னு நிறைய வாங்கிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் வெடிக்க அலோவ் பண்ண மாட்டோம் இல்லை. பாதி 8 வை எதுக்கு? கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு சொல்லி தர மாட்டோம் இல்லை. பாதி 8 வை, இன்னொரு வாட்டி இன்னொரு பண்டிகை வரும், ஃபெஸ்டிவல் வரும், பூஜை வரும். அப்போ அவன் நைட்டை எப்போ தீபாவளி முடிஞ்சு அதே தான் பார்த்துட்டு போவான். அவங்ககிட்ட சொல்லணும். ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கு இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, ஒன்று பக்தியாக கொண்டாடுவது இல்லை. அதெல்லாம் சொல்லணும். யாரும் சொல்கிறது இல்லை. அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை, மாலை அமாவாசை. பையனுக்கு இன்றைக்கி ஏதோ வீட்டில் விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா பட்டாஸ் இன்றைக்கி வெடிக்கூடாது. நீ தானே சொன்ன பூஜை அன்றைக்கி வெடிக்கலாங்க. ஏன்னா அவனுக்கு சொல்லித்தரல வெடிக்கக்கூடாது. அப்போ எப்போ தான் வெடிக்கிறது அப்படின்னா, நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோமே. நான் செத்தா வெடி போ அப்படின்னா, பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம்திருமேன்றான். அவன் கவலை அதுதான், அதுக்குள்ளே நம்திருமேன்றான். இப்போ தான் தெரியுது ஏன் சில பேர் செத்தா பசங்க சாவுக்கு பின்னால் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு. அவங்க அப்பா சொல்கிறத நிறைவேற்றினுங்கிறாங்கன்னு அர்த்தம். சார் எதையுமே சொல்லிக் கொடுக்கணும் சார். வீட்டில் பொய் சொல்கிறது நிறுத்தணும். முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு பொய் சொல்கிறது மாட்டிப்போம். இந்த ஆண்களுக்கெல்லாம் மனைவி கிட்ட பொய்யை கொஞ்சம் குறைச்சிடலாம், உண்மையை சொல்லிடலாம். அதை விட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது. உண்மையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட, அதை விட ஒரு சிறந்த நட்பு உலகத்தில் கிடைக்காது. பொய் சொல்லி சார் நம்மளாம் எவ்வளோ படித்தவன், MBA படிச்சிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளோ படித்தவன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நம்மளோட படிப்பு அதிகம். ஆனால் நம்ம சொல்கிற பொய்யை அவன் நம்புகிறான் சார். இல்லை, எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம். வீட்டிலங்க நம்மளோட கம்மியாக படிச்சிருக்காங்க, ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்கள், மட்டிப்போம். போய் சொல்லவே முடியாதுங்க, மூஞ்சி பார்ப்பாங்க, க்ளீனாக கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தன் நம்மளுக்கு இந்த ஆண்களோட பிரச்சனைன்னா சரியாக பேச வராது. சாதாரணமாகவே பெண்கள் சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. இந்த சண்டைன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது.
பார்த்துக்கிறீங்களா? குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்திலே கேட்பான், நீ லாஸ்ட்டாக என்னதான் சொல்கிற அப்படின்வான். டேய் இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா. ஏன்னா அவனுக்கு முடியணும். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாக நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சுங்க, கீப்பு கீமு எல்லாம் வரும். அன்றைக்கி நீங்கள் திட்டினீங்களே என்ன ஸ்கூட்டர் எடுக்கும்போது, நமக்கு பயமாக இருக்கும். டெய்லி தான் திட்டுறோம், மைண்டு வயசு என்னைக்கு கேட்டுதுன்னு. ஒருத்தன் சார் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவன், அன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறான். எழுந்து ஷேவ் பண்ணுறான், ஞாயிற்றுக்கிழமை ஷேவ் பண்ணுறான் அப்படின்றான், ட்ரிம் பண்ணுறான், இன் பண்ணான், ஃபஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான். இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சாதாரணமாக 11 மணி வரையும் லுங்கியோடு தூங்குறவன் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, எங்கங்க என்னையா கேட்ட? பொய் சொல்லும் போது நம்ம ஆளுக்கு பேச்சு வராது. அது இல்லாமல் பொய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க, பார்த்துக்கிறீங்களா? என்னது என்னையா கேட்ட? டை உன்னை தான் கேட்குது சொல்லிட்டா. என்னையா கேட்ட? உன்னை தான் கேட்குது சொல்லு. நான் வந்து சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு, ரிசீவ் பண்ண போகிறேன். பொய், அவளுக்கு தெரியும் பொய்ன்னு. நீ பொய் சொல்கிறேன்னா சண்டை பெருசாக இருக்கும். அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு. டக்குன்னு எம்டி வர்றாரா? சரி சரி சேர்மனா சரி. அந்த மாதிரி நான் பண்ணிடுச்சு. விளையாடி இந்த பையனை கூப்பிடுது, டே இங்கே வா அப்படின்ச்சு. பிளேன் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போனுச்சு. அப்போ நீ என்ன நம்ப? அப்போ நம்ப? டே நம்மள தான் அனுப்புது. உண்மையை சொல்லு. எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கை தோல்வியில் ஆரம்பிக்கும். எது பேசுவதனாலும் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க. சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும். உங்களுக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி. ஒரு செயலை செய்யும் போது சிந்திங்கள். சார் ரோடு ஆக்சிடெண்ட் எதனால் ஆகுது? ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறது. ரோடு ஆக்சிடெண்ட் எதனால் ஆகுது? ஒரு நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறது. ஒரு நிமிஷம் சிந்திங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார். ரயில்வேன்றது அது அவனோட சொத்து சார். போனால் போதுன்னு நம்மளை பர்மிஷன் பண்ணுறான், கிராஸ் பண்ணிக்கோன்னு. இல்லை உண்மையிலேயே இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு தி ரயில்வே. அவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கான். மக்களோட நன்மைக்காக போனால் போதுன்னு நம்மளை விட்றான். நீங்கள் பாருங்கள், சிக்னல் இல்லாத ரயில்வேவை பாருங்கள் தயவு செஞ்சு. அந்த இவ்வளோ பெருசு இரும்புங்க போட்டிருப்பாங்கல்ல, கை தூக்கி விடுமே, அந்த இரும்பு பாருங்கள் வளைஞ்சிருக்கும். ஏன் நம்ம ஆளுங்க நுழைஞ்சே வளைஞ்சிருச்சு. அத்த இரும்பு எத்தனை பேர் போயிருப்போம், எத்தனை ஆக்சிடெண்ட், செல்ஃபோன் பேசினே போய் எத்தனை ஆக்சிடெண்ட். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எது பேஸ்? அடிப்படை உணர்ச்சி வசப்படுவது, சிந்திக்காமல் இருப்பது. நாட்டில் இவ்வளோ தற்கொலை, உணர்ச்சி வசப்படுவது, சிந்திக்காமல் செயல்படுவது. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், உண்மை விளையும். ஒன்றும் கஷ்டம்தான், வேறு வழி கிடையாது. இல்லை சிந்திச்சோம்னா யார் வீட்டு முன்னாலேயோ நம்ம பைக்கை விடுவோமா சார்? இல்லை, யார் வீட்டு முன்னாடியோ அவன் பயந்து போய் போர்டு வச்சுக்கிறான், கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள். அதை விட சிரிப்பு, அவன் வைக்கலைனாலும் சென்னை சில்க்கு, போத்தி சில்க்கு, சரவணா, ஜிஆர்டி அவன் போர்டு வைக்கிறான். என்னென்ன வண்டி, கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள், சென்னை சில்க். அன்றைக்கி என் வீட்டில் அது மாதிரி நிறைய வச்சுங்க. என் பேரை எடுத்துட்டானுங்க, இவனும் அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான். இல்லை உண்மை. ஆக எல்லா செயல்களையும் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறோம், அதனால் வாழ்வில் கஷ்டப்படுகிறோம். எது செய்வதானாலும் சரி, எதை நீங்கள் பேசுவதானாலும் சரி, ஒரு வினாடி சிந்தியுங்கள். சிந்தனை செய்கின்ற மனவு வாழ்க்கையில் மேன்மை அடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி